உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருப்புகழ், கந்தன் அலங்காரம், கந்தன் அனுபூதி எல்லா புத்தகங்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா பாடல்களும் இருக்கும். படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்துதான் ஆகணும். இந்த எல்லா படைப்புக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான். முருகன் பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? பிடிச்சமான விஷயம்னா முருகனுக்கு இது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இறைவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அது தீராது இல்லையா? உனக்கு இருக்கிறது நான் கொடுக்க சொல்ல, இல்லாதவங்களுக்கு கொடு. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடு. அந்த சிரிப்புல நான் உன்னை பார்ப்பேன். முருகன் வாழ்ந்த காலத்தில் அப்படின்னா முருகன் இன்னும் மானிடராக வாழ்ந்த காலத்திலா? முருகர் வந்து ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த மனிதன் தான். அவருக்கு பேர் இருக்கிறது, செய்யோனேன்னு சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இருக்கப்படும் விரதத்துக்கு அப்படி என்ன சிறப்பான மகத்துவம் இருக்குது? செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க என்ன அப்படின்னு பண்ணணும்னா, முடிஞ்சா காலையில கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனா நீங்க ஒரு அமைதியா உட்காருங்க. எந்த ஒரு கெட்ட சிந்தனமும் இல்லாம ஒரு அமைதியா முருகனை பாருங்க, கண் கூட பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும். என் பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, விளையாட்டு சாக்கில் வந்து தைலத்தை வந்து குடிச்சிட்டான். என் குழந்தையை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. முருகா, இதுக்கப்புறம் நீ என் உயிரை எடுத்துக்கோ. உனக்கு என் மேலே ஏதாவது கோவமோ ஏதாவது இருந்தால் என்னையும் நீ எடுத்துக்க, என் பையனை காப்பாற்றிட்டுன்னு சொன்னேன். திடீர்னு பார்க்கும்போது வந்து பையன் இரும்புறான். நீ இருக்கியா நான் கேட்டேன். அந்த இருக்கியான்ங்கிற ஒருத்துக்கு அவர் செயல்லே காட்டிட்டார். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முருக பக்தர் திரு விக்னேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். முருகனுக்கு நன்றி. கண்டிப்பா, எல்லா புகழும் முருகனுக்கே. இதுல இன்னொரு நான் கேட்க நினைச்ச முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முருகன் அப்படின்னு சொல்லிட்டாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய முருகன் யுகம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா முருகன் கோவில்லையுமே கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். முருகனை வந்து பக்தர்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது ரொம்ப பெருமையாகவும் இருமாப்புழுவுமே சொல்லிக்கிறாங்க. ஸோ முருகன் என்பவர் புலவரா அல்லது படை தளபதியா? இப்போ முருகனுங்கிறது வந்து புலவரும் போர் தளபதியும், இந்த 2 விஷயங்களும் சொன்னாலும் யாருக்கும் அதோட முழுசான ஒரு பொருள் நம்ம கொடுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த அருணகிரிநாதராக இருக்கட்டும், பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லாத்தோட பாடல்களாக இருக்கட்டும், எல்லா பாடல்கள் எழுதியிருக்காங்க. திருப்புகழ், கந்தன் அலங்காரம், கந்தன் அனுபூதி எல்லா புத்தகங்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா பாடல்களும் இருக்கும். இது படைப்பு எப்பவுமே வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்துதான் ஆகணும். இந்த எல்லா படைப்புக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். அப்போ அந்த நான் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக கோயில் போயிட்டு முருகன் துணை இல்லாமல் நான் எதுவுமே பண்ண போகிறதும் கிடையாது. அப்போ இந்த ஞானம் எங்கேருந்து வருது? முருகர் கொடுக்குறாரு. அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துங்க. இப்போ ஒரு விஷயம் ஒரு நல்லது பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம், இதை நான் தான் பண்ணது, இது எனக்கு வந்து சொந்தமானது, இந்த பேர் எனக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம், இது வந்து இயல்பு தானே. அப்போ இந்த ஒரு கந்தன் அலங்காரமாக இருக்கட்டும், இந்த வந்து நிறைய பாடல்கள் எல்லாமே இருக்கட்டும், முருகனை வந்து நம்ம புகழ்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பண்ணது வந்து முருகர் மட்டும்தான். முருகர் துணை இல்லாமல் எந்த விஷயமும் நடந்திருக்காது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் தளபதியாக இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து குறிஞ்சி நிலப்பரப்பில் சார்ந்தவர். இவர் வந்து அந்த ஒரு இடத்துல இவர் வாழ்ந்தார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு 3000-4000 வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே பின்தொடர்ந்து நீங்கள் போங்க. அப்போ வந்து போர், நீங்கள் இந்த சூர பத்மநாபன் போர் செஞ்சதுக்கப்புறம் தானே இது வந்து நம்ம ஒரு முருகன் வந்து வெற்றி பெற்று அந்த திருச்செந்தூரில் வந்து நடந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர்கள், நம்ம போர் செஞ்சதுக்கப்புறம் தானே ஒரு சுதந்திரமே நம்ம வந்து கிடைக்கும். இந்த போர் செய்யறது எதுக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் மக்களுடைய நலத்துக்காகவும் மக்கள் வந்து நல்லா வாழணுன்றதுக்காக தான் முருகர் வந்து போர் செஞ்சார். அங்க ஒரு அசுரனை வந்து கொன்றார். ஆமாம். அந்த போர் செய்யும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலகமேங்க, இப்போ ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கணும்னால முருகர் வந்து அந்த ஒரு யுகமே, இப்போ நமக்கு நிறைய பேர் சொல்கிறோம் முருகர் யுகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டையும் ஒரு உலகத்தையும் தன் கைக்குள்ளே வச்சிருக்காரு முருகர். அத்தனை பேருக்காக ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான் போராடினாரு. அப்போ அந்த படையில் வீரனும் ஒரு விவேகம் கொண்டாலும் அவ்வளோ துணிச்சல் கொண்ட ஒரே ஒரு ஆள் முருகன். முருகனுக்கு இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முருகன் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த பேர் எப்படி வந்தது? நீங்கள் நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்பீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முருகருக்கு இப்போ ஏன் அந்த முருகர் நம்ம சொல்கிறோம்? முருகன் என்றால் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஒருவேளை அதை பேஸ் பண்ணி முருகன் அப்படின்னு வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதும் ரைட்டு தான். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு ஆண்களுக்கும் அந்த ஒரு அழகு அந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது. முருகருங்கிறது அழகு தான். இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து அப்படி தான்.
அந்த நாட்டில் வந்து முருகரை தவிர வேறு யாருமே அழகான இருக்கவே முடியாது. ஏன்னா அப்போ நீங்கள் சொன்னது விஷயத்துக்கு அழகு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருக்கன்னா முருக்கன். ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தம் நாங்கள் பொருள் புரிஞ்சுங்க. முருக்கன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடம் குமரன் இருப்பார் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மலைப்பகுதியில் மலை தேசத்தில் வாழ்ந்தவர் தான் முருகன். நீங்கள் பொதுவாக நம்ம வந்து பார்க்குறோம், இன்னைக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் விவசாயிகள் போய் பாருங்க, உடம்பெல்லாம் அப்படியே சும்மா இரும்பு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எந்த ஒரு பயிற்சிக்கும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நாற்று நடுறது, விவசாயம் பண்ணுறது, சில வேலைகள் செய்கிறது. ஆனால் அவங்க இன்னைக்கும் சத்தான உணவுக்களை சாப்பிட்டு உடம்பு அப்படி வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் 60 வயசு 70 வயசு ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ மலைகள் ஏறி 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 முருகனோட உடம்பெல்லாம் வந்து கட்டு வாய்ந்து போச்சு. எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வலிமை கொண்டதாகி போச்சு. என்னதான் ஒரு இடியே வந்தாலும் அந்த உடம்புக்கெல்லாம் அப்போ தாங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன். இப்போ தான் நமக்கு நிறைய வந்து ஒரு எல்லாமே வந்து செயற்கையாக நம்ம சாப்பிட்றனால அவ்வளோ ஒரு பயிற்சி நம்ம எடுத்தாதான். அப்போ அந்த உடம்ப பார்த்து பார்த்து தான் மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து செய்யோனேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உடம்ப பார்த்து முருக்கன் எல்லாமே ஒரு சின்ன விஷயம் ஒரு தப்பு. முறுக்கேறி இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லலாம். சின்ன விஷயம் ஒரு தப்பு நடந்தாலும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்ப நான் வந்து அங்க தட்டி கேட்பேன். அப்பா முருக்கனை வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு பேர் சூட்டுறாங்கல்ல, அந்த ஒரு பேர் சொல்ல சொல்ல தான் காலப்போக்கில் முருகன். அந்த ஒரு அழகுக்கும், அந்த ஒரு அறிவுக்கும், அந்த ஒரு செயல்திறனுக்கும் முருகனுங்கிற ஒரு அழகான ஒரு பட்டம் நம்ம வந்து கொடுக்கப்படுகிறது. ஓகே. முருகனுக்கு இவ்வளவு பெரிய டெஃபினேஷன் இருக்கு கண்டிப்பாக. ஸோ அப்போ முருகன் புலவரமாகவும் இருக்கிறார், போர் தலைவனாகவும் இருக்கிறார். அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஓகே. இப்போ சார் முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட என்ன சார் எதிர்பார்க்குறாரு? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருகனை நினைச்சு நிறைய விஷயங்கள் காவடி எடுப்பாங்க, அலகு குத்திக்குவாங்க, இன்னும் நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட வந்து பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதையும் தாண்டி முருகன் பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? பக்தர்கள் கிட்ட பிடிச்சமான விஷயம்னா முருகனுக்கு இது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அன்புதாங்க. இதை நான் வந்து உணர்ந்த விஷயம். இன்னைக்கும் முருகரோட வழியில நான் போற விஷயம். இதை வந்து அன்பை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நான் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவை? இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன தேவை? இன்னொருத்தர் உங்க சான்றோர் பூர்த்தி பண்ணுவாரு. அப்ப முருகன் ஒரு இறைவன். இறைவனுக்கு நம்ம எதை குடுத்தாலும் அது தீராது இல்லையா? அவரு நம்மள பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தையே அவர் வந்து கையாள்றாரு. ஓகேங்களா? உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது குடுக்குறாரு. அப்ப நம்ம எத குடுத்தாலும் இப்ப நான் வந்து மாலை சூட்டணும்னு வச்சுக்கங்களேன். முருகனுக்கு மாலை குடுக்குறேன். இல்ல வந்து ஒரு 100 பேருக்கு நான் பிரசாதம் குடுக்குறேன். இல்ல வந்து நான் வந்து பூஜைகள் பண்றேன், யாகங்கள் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா அவருக்கு குடுக்குற ஈக்குவல் அளவுக்கு என்கிட்ட செல்வமும் இல்ல, எதுவும் இல்ல. செல்வம் இருந்தாலும் அவர் செல்வத்தின் செல்வன் அவரு. அப்ப அவர்கிட்ட என்ன நம்ம குடுக்கணும்? நம்ம ஒரு அன்ப குடுக்கணும். அந்த அன்பை நீங்க எப்படி குடுப்பீங்கன்னா, முருகர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமைங்கிறது இல்லவே இல்ல. 2வது வந்து பசி, பட்டினிங்கிறது ஒரு விஷயமே இருந்திருக்காது. ஏன்னா, அவரு வந்து ஆட்சி பண்ணக்கூடிய காலத்திலயும் சொல்றேன், அவர் வாழ்ந்த காலத்திலயும் சொல்றேன், ஒருத்தரும் சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்திருக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து முருகருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து போறீங்க. நீங்க அன்னதானம் பண்ணணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க கோயில்ல போவீங்க. இல்ல வந்து ஒரு கல்யாண இடத்துல வந்து இங்க சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தானே ஒரு 50 பேருக்கோ, 100 பேருக்கோ சாப்பாடு போடுவீங்க. முருகர் எப்படி உங்கள பார்ப்பாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க ரோட்ல போறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு வேலைக்கு டைம் ஆகும். டக்குன்னு டைம் ஒரு 1 ஹவர் லேட்டா போவீங்க. அப்ப அந்த அர்ஜென்சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருணை உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரு. என்னன்னா ஒரு டிராஃபிக்ல உங்ககிட்ட கேட்பீங்க. நெறைய பேர் நம்ம டிராஃபிக்ல பார்ப்போம். இந்த ஸ்டிக்கர் விக்கிறவங்க, சில பேர் வந்து முதியோரா வந்து நிப்பாங்க. டீக்கு காசு கூட சாப்பாடுக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்க பண்றீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாரு. அப்ப நீங்க புடிச்சிட்டீங்கனாலே அவங்க உங்க மனசுல வந்துருவாரு. ம். கருணை நம்ம நெறைய விஷயம் நம்ம சொல்றோம்ல. கருணை கடலே கந்தா போற்றி. அவரு வந்து கருணை காட்டி, காட்டி, காட்டி மக்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு செலுத்திட்டாரு. அப்ப பதிலுக்கு என்ன முருகர்ட்ட நம்ம மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் பக்தர்? நீ என் பக்தனா? நான் உன்னை ஏத்துக்கணுமா? முதல்ல கருணை காட்டு. இல்லாதவங்களுக்கு குடு. உனக்கு இருக்கிறது நான் குடுக்க சொல்லல. இல்லாதவங்களுக்கு குடு. உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடு. அந்த சிரிப்புல நான் உன்ன பார்ப்பேன். நீங்க ஒரு 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 ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 10 நீங்க ஒரு சாக்லேட் குடுக்குறீங்க. பீச் சைடுல இருக்கிற குழந்தைங்களும் வந்து அந்த ஒரு சிரிப்புல நீங்க இறைவன பார்க்கலாம். ம். அந்த சிரிப்பு அதுதான் முருகர். இது மட்டும் தான் மக்கள் வந்து முருகருக்கு வந்து குடுக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஓகே. இதுல இன்னொரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. முருகன் வாழ்ந்த காலத்துல, முருகன் இருக்கும்போது அப்படின்னு. முருகன் தெய்வம். முக்காலத்தை அறிந்தவர். எப்பவுமே முருகன் வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே முருகன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். முருகன் வாழ்ந்த காலத்தில் அப்படின்னா, முருகன் இன்னும் மானிடராக வாழ்ந்த காலத்திலா? அவரு மானிடராக பிறப்பெடுத்திருக்கலாம். பெருமாளை போன்று நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கலாம். அது மாதிரி முருக அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ரகசியம். இது வந்து நெறைய பேர் வந்து சொல்லலாம். அவங்கவங்க கருத்த வந்து நீங்க வெளிப்படுத்தலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, முருகர் வந்து ஒரு 3000, 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த மனிதன் தான். அவருக்கு பேர் இருக்கிறது. சு எ செய்யோனேன்னு சொல்றாங்க. முருகன் இப்ப நான் அந்த விளக்கத்த நான் சொன்னேன் இல்லைங்களா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி முருகர் வாழ்ந்திருக்காரு. இப்பவும் வாழ்ந்திருக்காருன்னா, அதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு.
நம்பிக்கை முருகன் மேலே பக்தி இருக்கிறவங்க உணரலாம். நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கும் நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த போகர் சிலை பார்த்துருப்பீங்க. போகர் வந்து நவபாஷான சிலையில உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த போகர் உருவாக்கின சிலைக்கான அர்த்தம் என்ன? ஏங்க முருகர் வந்து அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால போகர் வந்து பண்ணியிருக்காரு. ஏன் முருகர் கையில வந்து ஒரு தண்டம் கையில ஒரு ஒரு கம்போ ஒரு தண்டம் கையில இருந்திருக்கும். அது என்ன ரூபம்? நீங்க நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த ஒரு மானிடரா? இல்ல வந்து ம். பாலமுருகனா? இல்ல வந்து என்ன ஒரு ரூபமா அவர வந்து காட்சி குடுத்திருப்பாரு? ஏன்னா, ம். அவரு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு முதியோர் ஏஜ்ல இருக்கும்போது அவர் காட்சி குடுத்திருக்கிறதுனால, அவர ஏன்னா கையில ஒரு தண்டம் வச்சுக்கிற அவசியம் என்ன? இன்னைக்கும் நீங்க வந்து புராணத்துல நீங்க நூல்கள்ல படிச்சீங்கன்னா, அதுக்கான விளக்கம் அவ்வளோ குடுத்திருப்பாங்க. இன்னும் அத நான் வந்து படிக்க படிக்க நெறைய போய்க்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு கால் தடங்களுக்கு ஒரு ஒரு சொல் இருக்கு அந்த விஷயத்துல. ஏன்னா, ம். நீங்க இன்னைக்கு அந்த போகர் 7000 நூல்கள்ல நீங்க படித்தாலும் சரி, ஒவ்வொரு அசைவுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் நெறைய அர்த்தங்கள் குடுத்திருப்பாங்க. அந்த தமிழ் வந்து நமக்கு படிச்சாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா, இது எல்லாமே பழையங்காட்டு தமிழ். ம். இன்னைக்கு நம்ம படிக்கணும்னா அது தனி கல்வி தேவை. ஏன்னா, முருகர் வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க. நான் கனவுல வந்து எனக்கு இந்த மாரி காட்சி குடுப்பாரு, அந்த மாரி காட்சி குடுப்பாரு. பாலமுருகனாவும் காட்சி குடுக்கலாம். ஏன்னா, நீங்க கூடு விட்டு கூடு பாயுதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ம். சித்தர்களாலும், அப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில ரிஷிகளா தான் பண்ண வச்சது. இந்த சித்து வைத்திய சொன்னை குடுத்ததே முருகர் தான். முருகருக்கு தெரியும் ஒரு கூடு விட்டு கூடு பாயிற இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப நெறைய பேருக்கு வந்து பாலமுருகனாவும் காட்சி குடுத்திருப்பாரு. சில பேருக்கு வந்து தண்டம் எடுத்து அந்த ஒரு பாலமுருகனாவும் இந்த ஒரு பழனியில இருக்கிற போகர் இந்த ஒரு சிலை செஞ்சு அந்த ஒரு காட்சியாவும் எனக்கு குடுத்திருப்பாங்க. வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு அவரு கேட்ட ஒரு ரூபத்துல அவர் காட்சி குடுப்பாரு. ஸோ முருகன் வந்து சமகாலத்துல மனிதர்கள் கூட வாழ்ந்திருக்கார். அப்படிதானே சார்? கண்டிப்பா. ஓகே சார். இப்போ வந்து நெறைய பேர் நெறைய விரதங்கள் வந்து இருப்பாங்க முருகனுக்காக. சஷ்டி விரதம், தைப்பூசத்துக்கு விரதம் அப்படின்னு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் இருக்கப்படும் விரதத்துக்கு அப்படி என்ன சிறப்பான மகத்துவம் இருக்குது? செவ்வாய்க்கிழமை இது வந்து நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் இது வந்து ஒரு ஸ்பெஷலா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இல்லனாலும் மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா, செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ணணும்னா, சில பேர் வந்து காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதாவது நான் வந்து விரதமா இருப்பேன். பச்சை தண்ணி கூட குடிக்காம. அது அவங்கவங்க கருத்து. அவங்களால என்ன முடியுமோ அத எனக்கு பண்றாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க என்ன அப்படின்னு பண்ணணும்னா, உங்களால முடிஞ்சா முடிஞ்சா காலையில கோயிலுக்கு போங்க. முருகர் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நீங்க போங்க. இல்லையா ஈவினிங் டைம்ல கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்க நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதுவுமே நீங்க வந்து கேட்காதீங்க. நான் ஃபாலோ பண்ற விஷயம் அதுதாங்க. கோயிலுக்கு நம்ம ஏன் போறோம்? ஒரு மன நிம்மதி, மன அமைதி. அங்க போய் நம்ம இறைவன தான் நம்ம பார்க்க போறோம். கேட்கிற வரங்கள் எல்லாம் நம்ம கேட்கவும் போறோம். இப்ப நெறைய மக்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போனா நீங்க ஒரு அமைதியா உட்காருங்க. எந்த ஒரு கெட்ட சிந்தனமும் இல்லாம ஒரு அமைதியா முருகன பாருங்க. கண்கூடா பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும். கண்டிப்பா அவன் நிறைவேத்துவான். செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏன் அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து முன்னைய காலத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை விரதம் வந்து கடைபிடிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு வந்து இன்னும் பொருட்கள் நெறையவே இருக்கு. செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏன்னா நீங்க அசைவமும், சைவமும் சாப்பிடாம இருக்கிறதும் நல்லது. நான் அந்த ஒரு இப்ப நம்ம அந்த விஷயம் எடுத்துக்கிட்டா, ஏங்க சைவம் சாப்பிட்டா தான் வந்து முருகன் நமக்கு காட்சி குடுப்பாரா? இல்ல அசைவம் சாப்பிடலன்னா வந்து காட்சி குடுக்க மாட்டாரா? அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருங்க. முருகருக்காக இருங்க. இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடனே இப்ப அது பண்ணா பலன் கிடைக்குமான்னு இல்ல. முருகர் உங்களுக்கு காட்சி குடுப்பாரு. நீங்க கேட்டது முருகர் குடுப்பார். உங்கள ஆசீர்வதிப்பார். இதுதான் அந்த செவ்வாய்க்கிழமை விஷயமே அதுதான். ஏன்னா ம். நெறைய பேர் வந்து அத சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு இந்தந்த வழிமுறை பண்ணுங்க, இந்தந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் காலையில இருந்து மாலை வரைக்கும் நான் வந்து விரதம் இருப்பேன். ஈவினிங் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த விரதத்தையே நான் வந்து முடிப்பேன். ம். ம். இதுல செவ்வாய் ஓரைன்னு வேற தனியா எடுக்குறாங்கல்லங்க சார். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில தான் எடுக்கணுமா அந்த மாதிரி? அந்த மாரி அவங்கவங்களோட விருப்பம் மேடம். நான் அத பத்தி எதுவுமே சொல்ல நான் பேசிக்கா வந்து செவ்வாய்க்கிழமைனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஃபாலோ பண்ற விஷயத்த மட்டும் தான் நான் வந்து மக்களுக்கு நான் சொல்லணும்னு நான் இருக்கிறேன். ஏன்னா, அவங்கவங்களோட கருத்து. ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டைம்ல இந்த மாரி இருங்கன்னு. அது அவங்கவங்களோட கருத்து. நீங்க அந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சாலும் சரி, இல்ல நான் சொல்றத கடைபிடிச்சாலும் சரி. எப்படி பார்த்தா நமக்கு தேவையானது முருகர் மட்டும் தான். முருகன். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான கஷ்டங்கள், வெளிய சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்து இருக்கும். கடவுள் மட்டும் தான் இதற்கான மிகப்பெரிய தீர்வாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற இந்த கஷ்டங்கள் பனி போல விலகணும் அப்படின்னா, முருகன் கிட்ட எப்படி வேண்டணும் சார்? எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலயும் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாத மனுஷன் எவனுக்குமே கிடையாது. நீங்க செல்வந்தனா கோடீஸ்வரனா எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ப இந்த நடுத்தர மக்களா எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் ஒவ்வொரு ரூபத்துல வருது. நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு நிஜம் உதாரணமா நான் என் வாழ்க்கையில நடந்ததே நான் ஒண்ணு சொல்றேன். என் பையனுக்கு இப்ப தான் ஒரு ரீசென்ட்டா ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் பையனுக்கு வந்து 1 1/2 வயசு தான்.
என் பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, விளையாட்டு சாக்குல வந்து தைலத்த வந்து குடிச்சுட்டான். தைலத்த வந்து ம். குடிச்சிட்டு வாயில இது எப்போ வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னா, குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கண் எல்லாமே சிவப்பாயிட்டு, மூச்சு விடவே முடியல அந்த டைம்ல. வாயில எல்லாமே நுர தள்ளிட்டு, ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியல. இவன் இந்த மாரி இருக்க மாட்டான். பையன் திடீர்னு இந்த மாரி எனக்கு அப்ப நான் வெளிய இருந்தேன். வெளிய இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆல்ரெடி வீட்லயே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா மூச்சு இல்ல. அவ்வளவா ஸ்லோவா வருது. அந்த பல்ஸ் இல்ல. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போலான்னா யாருக்கும் நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா அந்த ஸ்டேட்ல என்ன பண்ண முடியும்? ஏன்னா ம். நான் அந்த ஒரு ஸ்பாட்ல ஏன்னா இங்கேருந்து நான் வந்து இருக்கிறது கிராமப்புறத்துல. இங்கேருந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போனா கூட கிட்டத்தட்ட ஒரு 9 டூ 10 கிலோமீட்டர் ஆகும். போறதுக்குள்ளேயே ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சு நான் இன்னைக்கும் நான் நம்பிக்கையா கூட ஒரே வருஷம் தான். நான் ஒண்ணு பையன பார்த்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு அந்த நிமிஷம் நான் பயந்துட்டேன். முருகா இது நீ குடுக்குற உயிர் நீ குடு, குடுக்காட்டி போ. நான் மனசுல நெனச்சுக்கிட்டேன். அந்த எல்லாரும் அந்த உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியும். அழுது அழுது எல்லாருமே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டு அப்போ கையில பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என்ன இன்சிடென்ட் நமக்கு தெரியாதுல்ல. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நான் போய் சேர்த்துட்டு தான். ஒருத்தருக்கு கால் பண்ணேன். அப்போ நமக்கு ஒருத்தர் தெரியும். நாங்க ஒருத்தர்ட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நமக்கு தெரியும். அவர் பேர் வந்து பாலமுருகன். அவர் வந்து என்னன்னா, அவரோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கூட சொல்லி காட்டுவாரு. ஒரு ம். டீ கூட ஒரு கஞ்சம். ஐயோ! ரூ. 10 போதேடா. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ரூ. 10 போதேடான்னு. இப்ப ரோட்ல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா, அவரு குடுக்க மாட்டாரு. அந்த மாரி ஒரு கேரக்டர்ட்ட நம்ம ஏன் சொல்லியும் வேஸ்ட் தானே. ஆனா என் மனசு உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, முருகன் என்ன சொல்றார்ன்னா, அவருக்கு கால் பண்ணு. உனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கால் பண்றேன் அவருக்கு. கால் பண்ணும்போது அவர் வந்தாரு. எப்பயும் வராத மனுஷன் அவர் வந்தாரு. வந்து பே பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லா விஷயம் பண்ணாரு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அந்த காசுங்கிற ஒரு விஷயம் அங்க குடுத்தாச்சு. உயிர் போயிடுச்சு. அங்க உயிருங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்ல. அது எவ்வளோ காசு குடுத்தாலும் வராதுல்ல. ம். அப்ப அங்க என்ன சொல்றாரு, காப்பாத்த முடியாதுன்னு சொல்லியாச்சு டாக்டர். என் குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. நான் அப்ப என்ன பண்றதுன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியவும் இல்ல. ஒரே விஷயம் நான் வெளிய வந்துட்டேன். வெளிய வந்துட்டு இவங்க அப்புறமா தான் என் வீட்ல மனைவி எல்லாருமே லேட்டா தான் வராங்க. அந்த இன்சிடென்ட் சொன்னா கூட எனக்கு அப்ப கூட சொல்லல. ஏன்னா டாக்டர் சொன்னது இவங்க பயந்துருவாங்கன்னு சொன்னது நான் சொல்லல. வெளிய வந்துட்டேன். வெளிய வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் மண்டிட்டுட்டேன் மேடம். ரோட்லயே நான் மண்டிட்டேன் நானு. முருகா இதுக்கப்புறம் நீ என் உயிர எடுத்துக்கோ. உனக்கு என் மேல ஏதாவது கோவமோ, ஏதாவது இருந்தா என்னையும் நீ எடுத்துக்க. என் பையன காப்பாத்திடுன்னு சொன்னேன். சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். எல்லாமே கழட்டிட்டாங்க. 1/2 அன் ஹவர் எல்லாமே எல்லா விஷயமும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பில் எல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இங்கேருந்து வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. நார்மலா அவங்க கூட்டிட்டு போற இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போது, நான் மனசு உடைஞ்சுட்டேன். அவ்வளோதான் இதுக்கு மேல என்ன வாழ்க்கைய நான் இப்ப இதுக்கப்புறமா நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாரி தான் இருந்தேன் நானு. திடீர்னு பார்க்கும்போது வந்து பையன் இரும்புறான். ஆ. நான் உள்ள வரேன். பையன் இரும்புறான். பையன் இரும்பும்போது என்னன்னா, வாமிட் வாமிட்டா வருது. முதல்ல இருந்த அந்த சிவப்பு கண் எதுவுமே இல்ல. நான் சொல்லிட்டு வரேன், "என் உயிர எடுத்துக்க முருகா. நீ இருக்கியா? எனக்கு பதில் சொல்." அத நான் பார்க்குறேன். இருமுறேன். ஏங்க ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க நம்பிக்கை இருக்கும்? ஸ்ட்ரெச்சர்ல குழந்தைய தள்ளிட்டு போக உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அதுக்கப்புறம் இரும்புறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா, திரும்பி ஆக்ஸிஜன்லாம் செட்டப் பண்ணி, எல்லாமே மருத்துவ ரீதியா பண்ணதுக்கு அப்புறமா, பையனுக்கு எதுவுமே இல்ல. திரும்பி ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. பையனுக்கு எதுவுமே இல்ல. உள்ள போன தைலம் எல்லாமே வாந்தியா வந்துருச்சு. இப்போ உள்ள இருக்கிற விஷம் எல்லாமே கருகி போச்சு. எதுவுமே இல்ல. பையன் வந்து இன்னும் 2 நாள்ல ஷிஃப்ட் பண்ணிடலான்னு உள்ள ப்ரொசீஜர் குடுத்துட்டாங்க. அப்ப நான் வெளிய ஒரு விஷயம் வந்து நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணா பிரச்சனை வேணா இருக்கட்டும். அந்த டைம்ல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கூட இருக்கட்டும். ஒரு சொல், ஒரு வார்த்தை, "முருகா நீ பார்த்துக்கோன்னு" ஒரு வருஷம். "நீ இருக்கியா?" நான் கேட்டேன். அந்த இருக்கியாங்கிற ஒருத்துக்கு அவர் செயல்லயே காட்டிட்டாரு. கண்டிப்பா. எப்பயுமே மக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசகம் நமக்கு தெரியும். "தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற" மாரி நான் ஒரு வாசகம் சொல்றேன். இது வந்து முருகரா நான் வந்து எனக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். "முருகன் என்று சொல்லடா, வெற்றியுடன் செல்லடா" இந்த வாசகத்த நான் சொல்றேன். இது வந்து யார் யார் வந்து தினமும் வந்து நான் இன்னைக்கும் உச்சரிக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா, "முருகா நான் இருக்கேன். உன்னோட தயவால நான் போறேன். எனக்கு அத வெற்றியா நீ குடுன்னு" சொன்னா, அந்த விஷயம் நான் சொல்றேன். எனக்கு அங்க அங்க ரியாக்ஷன் நடக்குது. ம். அப்ப அதனால தான் நான் வந்து இன்னைக்கு நான் உச்சரிக்கிற விஷயம் ஒரே ஒண்ணு தான். மக்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, கஷ்டம் போல தீங்கணும், பனி போல தீரணும், உங்க பிரச்சனைகள் தீரணும்னா, ஒரே ஒரு ஆள் முருகன நம்புங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல பேசுறேன். இப்ப நான் சொல்ற வார்த்தைகள வந்து நீங்க உள்ளிட்டா கூட, ஒரே ஒரு ஆள் எங்க தோணாலும் ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும் தான். நீங்க அவர புடிச்சுட்டீங்கன்னா, உங்க கஷ்டம் எதுவா இருந்தாலும் தீர்த்துருவார். இது ஒரே விஷயம் தான் மேடம். கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது அந்த விஷுவல் வந்து அப்படியே நான் கண் முன்னாடி போச்சு எனக்கு. ஒரு குழந்தை வந்துட்டு இல்ல காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி, முருகன் நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய மிராக்கிள் சார். கண்டிப்பா எல்லா புகழும் முருகனுக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.